Hi guys, welcome back to CB Gaming channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா CSR ரேங்க்டு மேட்சஸ் தான். வாங்க வீடியோக்குள்ள போயாச்சு. இந்த வீடியோ பார்த்தா பசங்க எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் தான் போடுவோம். சோ இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் தான் போட போறேன். இப்போ பாத்தீங்கன்னா இனிமே யாருமே இங்க வரல, யாரோ வர்றாங்க பாருங்க. அந்த யூஸ்பிட்டே அடிச்சு ஹெட்ஷாட் வைக்கலாமான்னு பழகிட்டு இருக்கிறேன். பாருங்க ஹெட்ஷாட் விழமான்னு பாருங்க, விழ மாட்டேங்குது. அவன் பாருங்க அடிச்சிடாம பண்ணுவேன். அப்பா செம்ம டேமேஜ், நம்ம 100 உசுரை கொண்டு வந்துட்டான் கீழே. இப்போ உனக்கு குத்தியே தான் சாகடிக்கணும், ஒண்ணுமே சொல்ல. ஹெட்ல விழ மாட்டே பாருங்க. ட்ராக் செம முடிஞ்சு முடிச்சு விட்றாங்க. சூப்பராக எங்கிட்ட ஷூட் பண்ணுற ஒரு பேக்லடா டே ஒன்றும் பிரச்சனை பொண்ணு. ஓகே, கீழே நம்ம ஃப்ரெண்டு தான் நிற்கிறாங்க. மேலே வந்து கன்னை எடுத்துக்கலாம். கன் எடுறா. ஓகே, இப்போ நம்ம கன்னை எடுத்தாச்சு. கன்னை எடுத்துட்டு நம்ம கீழே வந்தா நோ அப்படியே வந்தாச்சு. இப்போ பாருங்க மேலே ஓடிக்கிட்டு இருக்கிறேன். மேலே ஓடிக்கிட்டு இருக்கும்போது மேலே யாருக்கு எல்லா டீமே முடிச்சோம். 1 vs 2 நம்ம 4 அடிப்போம் பரவாயில்ல. இருந்தாலும் எனிமி சைடில் கிடச்சிட்டே இங்கே போடுறாரு. அங்கே போடுறா ஹெட்ஷாட் வேற லெவல் ஹெட்ஷாட். G18 ஹெட்ஷாட்னா தரமாக தான் இருக்கும். இப்போ பாருங்க அங்கே எனிமே பார்த்துட்டேன். இப்போ பாருங்க நின்று எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்னதான் சரி போய் போடையா போடையா நாக்காவையா போடையா. சரி ஓகே போட்டுருமா. சரி எமௌண்ட் போடுறான். இருந்துச்சு சுற்றி யாருமே இல்லை, அங்கே தான் நிற்கிறேன். எமௌண்ட் தான் போட போகிறான். எமௌண்ட் போடணும். எமௌண்ட் போடாமல் தான் இல்லை எமௌண்ட் போட்டுறான். மெடிக்கல் சுற்றி பையன் வரட்டும். டே வர்ற மாதிரி தெரிலடா டே. அவன் எப்பண்டா வர எமௌண்ட் போடுறா. கொஞ்ச நேரம் டைம் பாஸ் ஆச்சு ஆகும்டா. எமௌண்ட் ப்ளீஸ். போட்டாச்சு எமௌண்ட். சூப்பர்ரா. எங்கடா வர டே. அங்கே நிற்கிறான். வரவனை போட்டு எந்த வேலையை போடு. டேய் ஓ மண்டையை காட்டாடா டே. இப்போ இறங்கி போடுறாடே. உசுறு கீழே உட்காரு. மேலே வர எப்படி வந்தாண்டா ஆகணும். போடுறா ஹெட்ஷாட் இல்லைல்ல பட் இருக்கும். ஓகே, ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சாச்சு. வாங்க அடுத்த ரவுண்டுக்குள்ள வரலாம். அடுத்த ரவுண்ட்ல ஒரு பல்ட்டியை போட்டுட்டு ஓடலாம் பார்த்தேன். அதே மாதிரி ஓடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம அடிச்ச டூந்திரா கில்னால நம்மளால 2 விக்டர் கன்னையும் எடுக்க முடியுது. இந்த டபுள் கன்னை வச்சு எப்படி அடிக்கலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல எவ்வளோக்கு நல்லா அடிக்க முடியுமோ அவ்வளோக்கு நல்லா அடிச்சு போட்டுருக்கோம். இந்த வீடியோல பாருங்க. இப்போ பாருங்க இங்க யாராச்சும் வருவாங்கன்னு பார்த்தா எனிமே அங்கே காட்டுறாங்க. ஸோ இங்கூடி யாராச்சும் ஒருத்தந்தாலும் போதும் நம்ம கில் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கூடி சுற்றி ஓட ஆரம்பிக்கிறேன். இங்கூடி சுற்றி எப்படியாச்சும் கில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கூடி ஓடனா இங்கே யாருமே இல்லை. ஒரு வீட்டில் எல்லாம் எம்டியாக இருக்குது. ஸோ சுற்றி அடிச்சு ஒன்றும் யாராச்சும் ஒருத்தர் சிக்குவான்னு பார்த்தா ஒருத்தனும் சிக்கல. எல்லாமே கடைசி வரைக்கும் அங்கேயே தான் நின்னாங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் ஓட போகிறோம். ஓகே சரி, அங்கே தான் நிற்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இங்கூடி ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கூடி ஓடினேன். அங்கே அதுக்குள்ளே ஒருத்தனை நான் எங்கள் டீமில் முடிச்சிட்டேன். நிற்காம பின்னாடி போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடி போகாமல் பின்னாடி போனேன். பார்த்தா இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. வேற லெவல் ஒருத்தனை முடிச்சு 2வது ஒருத்தனை கில் எடுத்தாச்சு. இன்னும் ஒருத்தர் இருக்காங்க. நாங்கள் 3 பேர் இருக்கோம். கன்ஃபார்ம் இல்லை நம்ம ஜெயிச்சிடலாம். ஓகே, நீ இவனை காலி பண்ணிட்டு அந்த ஒருத்தனை தேடுறேன். எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு இந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பான்னு. சரி அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே ஓடினா இங்கூடி ஓடியாரண்டே. விழல மிஸ் அப்படியே முடிச்சு உன் குதிச்சானால அவனுக்கு ஹெட் விழல. மற்றபடி அவனுக்கு கரெக்டாக ஹெட் விழாச்சு. இந்த மேட்சும் 2 அடிச்சாச்சு. அடுத்த மேட்ச்லயாச்சும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த மேட்ச் போகிறோம். ஸோ இந்த மேட்ச்சுக்கு வந்தாச்சு. இந்த மேட்ச்சில் திருப்பியும் எமௌண்ட் போட்டே விளாட ஆரம்பிக்கிறேன். என்னதான் எமௌண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோஸ்க்கு நீங்கள் யார் அதிக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு டைமண்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஸோ 50 டைமண்ட்ஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு வந்து 50 டைமண்ட்ஸ் அது வந்து குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்போம். ஸோ அது நீங்களாக கூட இருக்கலாம். பாருங்க இந்த மேட்ச் பாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து இங்கே உட்காந்து பார்த்தா மொத்த டீமும் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கூடி ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கூடி நேரம் ஓடுறோம். அப்படியே ஓடுறா ஓடிக்கிட்டே இருக்கான். ஓடிக்கிட்டே இருக்கான். இப்போ இங்கே யாராவது எங்கதான் டீமே இருக்கிற சர்ச் ப்ரோ டீமை மேலே நிற்கான். பார்க்கலடா டே மேலடா டே அவனை மேலடா டே மேலே கீழே ஒருத்த வராம கீழே ஒருத்த அவனை போடு இவனை போடுறா. அவ்வளோதான் ஓகே. க்ளோல் போடு. நோ டீமாலே முடிச்சானே. க்ளோல் வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்த ரவுண்ட்ல பேரலாம். இந்த மேட்ச் டபுள் கில் அடிக்க முடிஞ்சு. இந்த வாரம் பட்டு முட்றாட்டே அவன் எங்கேயோ சொல்றான். நம்மளுக்கு உசுறு போகுது. இந்த மேட்ச் அப்படியே நான் பாய் அடிச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன்ல ஆல்னு செலக்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் போடுற 50 டைமண்ட் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.